ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிரசாந்த் அவர்களுக்கு செகண்ட் மேரேஜ் இப்போ பண்ண போகிறதா அவங்களோட அப்பா தியாகராஜன் அவர்கள் இப்போ வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது எப்படி அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரசாந்த் பற்றி ஒரு சில விஷயங்களை அவர் வந்து இன்டர்வியூ மூலமாக வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்டர்வியூவர் பிரசாந்துக்கு எப்போ மேரேஜ் பண்ண போகிறீங்க, அவர் இன்னும் சிங்கிளாகவே இருந்துகிட்டு இருக்காரு. 2005 அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடந்துச்சு, அது உடனே டிவோர்ஸும் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ நாளாக அவர் வந்து ஒரு தனிமரமாகவே இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ எப்போ தான் வந்து அவருக்கு ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேடி தர போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் சொல்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது, இதை நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன் தனிப்பட்ட முறையில். அதை நான் தான் அவனுக்கு பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சேன். பட் அதான் அதில் அவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே இப்போ வரைக்கும் வந்து குற்ற உணர்ச்சிலாம் நான் இருந்துகிட்டு தான் இருக்கேன். பட் கவலைப்படாதீங்க, பிரசாந்துக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நாங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது தொடர்பாக வந்து நாங்கள் வந்து பெண் பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த ப்ராசஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, பிரசாந்த் இப்போ சமீபத்தில் 2 படங்கள்லாம் முக்கியமாக வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த படங்கள்லாம் வந்து நடித்து முடிஞ்சதுக்கப்புறம், அதெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நாங்கள் பொன் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜில் முழுக்க அது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் வந்து தவறு செஞ்சுட்டேன். அது வந்து பிரசாந்த் பக்கம் அவங்க வாழ்க்கையை பாதிச்சிருச்சு. பட் இந்த வாட்டி நாங்கள் எல்லாத்தையுமே ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே பார்த்து தெளிவாக வந்து எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிட்டு தான் மேரேஜே பண்ண போகிறோம். பிரசாந்தை கேட்ட வரைக்கும் வந்து நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் சரி, வேறு யாராவது உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் சரி, நீங்கள் பெண் பார்க்கும்போதே வந்து அந்த பெண்ணே தான் எனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு பிரசாந்த் சொல்லிட்டாரு. பிரசாந்த் சைட்லேருந்துமே வந்து கல்யாணத்துக்கு எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்கலை. ஸோ அதனால் வந்து அவருமே ரெடியாக தான் இருக்கார். இப்போதைக்கு அவருக்கு வந்து ஒரு 50 வயசு ஆகுது. பட் பரவாயில்ல, எந்த இதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே எங்களுக்கு சந்தோஷம் தான். கண்டிப்பாக எங்களோட பையனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிரும். அதை பற்றியான அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு தரோம். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. எங்களோட ஃபேவரட் ஹீரோ கம்பேக்கும் கொடுத்துருக்காரு, மேரேஜ் லைஃப்லையும் சரி, அவர் இண்டஸ்ட்ரியிலும் சரி. ஸோ நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி தியாகராஜன் சார், அதாவது பிரசாந்த் சாரோட அப்பா வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சூப்பரில் மறுபடியும் வந்து பிரசாந்த் சார் கம்பேக் கொடுக்க போகிறாரு, வாழ்க்கையிலும் சரி இண்டஸ்ட்ரியிலும் சரி அப்படின்னு சொல்லி டேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கார்த்திக் சார். கார்த்திக் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சாரோட பர்த்டேக்கு ஒரு மிகப்பெரிய ட்வீட் அப்படின்றத வந்து போட்டிருக்காரு. ஸோ அது என்ன ட்வீட் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து என்னோட அன்பு அண்ணனுக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தவர், சினிமாலேயாக இருக்கட்டும் சரி, வாழ்க்கையாக இருக்கட்டும் சரி, எங்கள் அப்பாவை தாண்டி வந்து நிறைய விஷயங்களை எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தவர் எங்கள் அண்ணன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஆசானாகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவருக்கு இன்றைக்கி பிறந்தநாள் அப்படின்னும் போது சகோதரர்கள் எல்லாருமே எனக்கு நன்றிகள் தெரிவிச்சிருந்தீங்க, அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தீங்க. அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த என்னோட அன்பு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. நானுமே வந்து ஆஸ் அ தம்பியாக வந்து அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ரொம்ப நாள் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் அஃபீஷியலாக போட்டிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் சோஷியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.